நான் 2026ல யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? மக்களுக்காக யார் வந்து ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு நாங்க ஓட் போடலாம்னு நினைக்கிறோம். ம். மேபி வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் இருக்கார்ல ம். விஜய். ம். சோ அவர் வருவாருன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் தெரியுமா? அண்ணன் வந்து சொல்ல வேணாம். ம். தங்க இல்ல இது வரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்காரு உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? அது இப்ப நிறைய பேர் இருக்கோம் நாங்க. ம். அண்ணனுக்கே நான் ஓட்டு போட்டிருக்கேன். இல்ல அவ்வளவுதான். என்ன காரணம்? ஓட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? நிறைய பேருக்காக சொல்றேன் தப்பா, ஆதி திராவிடருக்காக ம். அண்ணன் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. இல்ல என்னென்ன கஷ்டப்பட்டு சொன்னா தானே தெரியும். சிதம்பரம் தான் நாங்க ம். எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ம். ம். இல்ல அதுதான் என்ன ஹெல்ப் பண்ணாரு? எங்களுக்காக நிறைய இந்த ரோடு இல்ல எங்க ஏரியாவுல ரைட். ரோடு ம். சுடுகாடுக்கு எப்போதுமே சேத்துல தான் நடந்து போவோம். ம். ரோடு போட்டு கொடுத்து எக்ஸ்ட்ராப்ளி நிறைய பண்ணியிருக்காரு. ஓகே. அது மாதிரி அண்ணன் இருக்காருல்ல. ஓகேண்ணா. நீங்க சிதம்பரம் தொகுதின்றதுனால கேக்குறேன். ம். சொல்ல திருமாவளவனுக்கு முன் எப்படி இருந்தீங்க? திருமாவளவனுக்கு அப்புறம் எப்படி இருந்தீங்க? திருமாவளவனுக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்தோம். திருமாவளவன் இருக்கும் போது முன்னாடி அப்படிதான் இருந்தோம். ம். இப்ப கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அது மாதிரி அண்ணன் இருக்காருல்ல. அதுதான் திருமாவளவனுக்கு முன்னாடி எப்படிலாம் நிறைய பேர் செப்பல் போட்டு போக கூடாது. ம். சோ பாத்தீங்கன்னா ஊர் தெருக்குள்ள போக கூடாது. இல்ல அந்த மாதிரி எதுவும் நம்ம பேச வேண்டாம். ம். எங்களுக்கு அண்ணனும் இருக்காரு, அன்புமணியும் இருக்காரு. ம். அவருமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எங்க அந்த சிதம்பரம் தொகுதியில அவங்களும் ஹெல்ப் அவங்களும் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட்டியல சமுதாயத்துக்கு அவங்களும் இல்ல, பாடுபட்டிருக்காங்க. எல்லாருக்குமே சமுதாயத்தை பத்தி நாங்க பேச விரும்பல. ம். எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஓகே. பிஜேபி தெரியுமா? அண்ணாமலை. ஆட்டுக்குட்டியா? ம். அது வேண்டாம். ஏன் ஆட்டுக்குட்டி சொல்லும் போது அதுக்கு வேண்டான்றீங்களா காரணம்? சரி ஓகே. இதுல கேக்குறேன் 2026ல தாம்பரம் மலர்ந்து தீரும்னு சொல்றாங்க இல்லையா? ம். தாம்பரம் மலர்ந்துருமா? இல்ல, சூரியன் வந்தாதானே தாமரை மலரும். ம். அதான் கான்செப்ட். ம். ஆக்சுவல் சூரியன் வருமா என்னன்னு தெரியாது. ம். வந்துதான் தாமரை மலரட்டும். சரி ஓகே. அவங்க தாமரம் மலர்ன்றாங்க இல்லையா? எந்த அளவு தமிழ்நாட்டுல அவங்க ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கா? ம். தாமரையில இதழ் வெடிக்கும்ல. ம். இப்படி ஒரு இதழ், இப்படி ஒரு இதழ், அவ்வளவுதான் வெடிக்கும். ம். கொஞ்சம் கொஞ்சம் தான். ம். இந்து முன்னணி கட்சி இருக்குல்ல, ம். அப்பப்ப வெடிக்கும், அப்பப்ப சுருங்கிடும், அவ்வளவுதான். தாமரை சூரியன் வந்தா வெடிக்கும், இல்லன்னா போயிடும், அவ்வளவுதான். சோ ஓகே. நீங்க விஜய் 2026ல முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பா அண்ணன். சோ தனித்து போட்டிட்டாலுமே ஜெயிக்க முடியுமா அவரால? ஜெயிக்க முடியுமா என்னன்னு எங்க அண்ணனால தெரியல. ம். ஆனா எம்எல்ஏவா வந்து சட்டமன்றத்துல உட்காந்து என்ன எதிர்கட்சியா பேசுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எதிர்கட்சியா வருவாருன்னு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. ஓகே. நான் இப்ப திருமாவளவன் வந்து விஜய் கூட கூட்டணி இணைஞ்சாக்கா வெற்றின்றது உறுதி செய்யப்படுமா? அண்ணன் வரமாட்டார். அவர் திருமாவளவன் வந்து அண்ணன் கூட சேர மாட்டாரு. எதனால? இல்ல, இப்பதானே அண்ணன், எங்க அண்ணன் வந்திருக்காரு. யாரு கூடயும் அவர் கூட்டணி நினைக்க மாட்டாரு எங்க அண்ணன் விஜய். சரி. ஏன்னா அவ்வளோ இளைஞர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்காக மட்டும் அவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. எல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் தான் செய்யறாங்க. எப்பனா அந்த நவம்பர் மாசத்துல தான் செய்யறாங்க. ஏன்னா அவங்க ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு மீன்ஸ் இளைஞர்களுக்காக கஷ்டப்படுறாரு. கண்டிப்பா 2026ல எங்க அண்ணன் தான் வருவாரு, விஜய் தான். திமுக ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? திமுக வரக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். என்ன காரணம்னா, நிறைய வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, நிறைய பேர் முதியோர் இருக்காங்க. யாருக்கு என்ன செய்யணும் அந்த மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்க. ஆக்சுவல் என்ன பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கு மட்டுமே அவங்க செய்யறாங்க. அண்ணன் வந்தாருன்னா எல்லாருக்குமே அந்த உரிமை கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஒருவேளை விஜய் அண்ணா 2026 தேர்தல் வரலனா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு நினைச்சிருப்பீங்க? நான் அண்ணனுக்கு தான் போடுவேன். வரலன்னா கூட பரவாயில்ல. இல்ல வரலனா யாருக்கு ஓட்டு போடுன்னு நினைச்சிருப்பீங்க? வரலன்னா யாருக்கு ஓட்டு போடுவேன்னு நினைக்கிறேன்னா, கண்டிப்பா வந்து நாம் தமிழர் கட்சியில காளியம்மாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாகப்பட்டினம் மாவட்டத்துல அக்காவுக்கு தான் கண்டிப்பா போட்டிருப்பேன். இல்ல அவங்க என்ன கட்சி வச்சிருக்காங்க? நாம் தமிழர் கட்சியில இருந்தாங்க அப்போ. இப்ப அக்கா எந்த கட்சிக்கு மாறினாலும் அவங்களுக்கு போட்டிருப்பேன். ஓகே. இப்ப அவங்க தான் எந்த கட்சி ஆரம்பிக்கிறது மாதிரி எப்படி ஓட்டு போடுவீங்க 2026 தேர்தல்ல? அக்கா கண்டிப்பா வருவாங்க. தனி கட்சி ஆரம்பிச்சுன்னு வருவாங்களா? தனி கட்சியில கூட்டணியில அக்கா வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. சரி. சீமானன் பற்றி உங்க கருத்து என்ன? சீமானனை பத்தி கருத்து எதுவும் சொல்ல முடியாது. ஏன் அந்த அளவுக்கு மோசமாக்குறாரு? எங்க அக்கா வந்து அங்க இருந்து விலைக்கு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? அக்கா விலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தம்பி என்ன சொல்ல முடியும்? ஓகே. அக்காக்கு கோசம் தான் அப்புறம் சீமானை மதிக்கிறீங்க? ஆமா, அக்கா வந்து நேர்மையா இருப்பாங்க. என்னோட காலேஜோட முன்னாள் மாணவர் சங்க தலைவர் அக்கா. சரி ஓகே.